சென்னை பல்லாவரம் அருகே கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சாலையோரம் சாக்கு மூட்டையில் கிடந்த மூதாட்டியின் சடலத்தால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கணவனே உடலை வீசி சென்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அவர் அளித்த பகீர் வாக்குமூலம் என்ன? சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் முக்கண்ணியம்மன் கோவில் தெருவில் சாலை ஓரம் சாக்கு மூட்டை ஒன்று கிடந்தது. அதில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசவே சந்தேகமடைந்த பொதுமக்கள் உடனடியாக பல்லாவரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தபோது அதில் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. உடலை மீட்ட போலீசார் அதனை உடற்கூறாய்வுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இறந்து கிடந்த பெண் யார், அவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர், உள்ளூர் நபரா அல்லது வெளியூரைச் சேர்ந்தவரா, அவரை கொலை செய்து இங்கு வீசி சென்றனரா, ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் தகராறில் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 75 வயதான பாக்யலட்சுமி என்பதும் அவருக்கு திருமணமாகி 10 பிள்ளைகள் இருப்பதும் தெரிய வந்தது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் கணவர் இறந்துவிட்ட நிலையில் பிள்ளைகள் யாரும் ஆதரிக்காததால் பூ வியாபாரம் செய்து அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தார். அப்போது திரிசூலம் பகுதியில் ஹோட்டலில் வேலை செய்து வந்த முகமது ஆசான் என்பவருடன் பாக்யலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் கணவன் மனைவி போல் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்பட்டது. அதில் முகமது ஆசானுக்கும் வேலை பறிபோனது. இதனால் தம்பதியர் வருமானம் இன்றி வறுமையில் வாடி வந்தனர். இந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக திடீரென பாக்யலட்சுமி உயிரிழந்தார். அடக்கம் செய்வதற்கு கூட கையில் பணம் இல்லாததால் செய்வதறியாது தவித்து வந்த முகமது ஆசான் மனைவியின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி சாலை ஓரம் வைத்துவிட்டு சென்றார். இதனை கண்ட சமூக ஆர்வலர்கள் யாரேனும் உடலை கைப்பற்றி நல்லபடியாக அடக்கம் செய்து விடுவார்கள் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் அது இவ்வளவு தூரம் வழக்கு விசாரணை என்று வரும் என்பது தெரியாது என்று போலீசாரிடம் அப்பாவியாக கூறியுள்ளார். இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.